மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது நேரலையாக பார்க்கலாம். பேச தெரியாத ஒரு மனிதர் திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கிராமத்தில் இருந்து வந்தவன், நீ நகரத்தில் இருந்த உன் மாதிரி பல மடங்கு எங்களுக்கு பேச தெரியும். நாவடக்கம் தேவை. இல்லை என்றா நான் மட்டுமல்ல, எங்களுடைய தொண்டன் கூட பேச ஆரம்பிச்சுட்டா நீங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம், எல்லாரும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள். உங்களை போல தலைவர் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. அவை அத்தனை பேருக்கு பொறுப்பு இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது, லட்சியம் இருக்கின்றது. ஆகவே லட்சியம் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியை போல கொள்ளையடிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை மக்களுக்காக தோற்றுவித்தார். தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். அவள் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக உழைத்தார். தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாமல் இரவல் மாறாமல் மக்களுக்கு திட்டம் போட்டு அந்த திட்டம் அவள் இல்லம் போய் சேர்கின்ற வரை நேரடியாக பார்த்து அந்த செய்தி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. எங்க கட்சி பார்த்தா ஏராளமா பேசுறீங்க. இதற்கெல்லாம் இந்த தேர்விலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்று பகலென்று பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் சிங்கஜி ராமச்சந்திரனை வெற்றி பெற செய்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை போட்டோம் என்று நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றால் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். ஆனால் உங்களிடத்திலே சரக்கு இல்லை, அதனால பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால தான் அதிமுக விமர்சனம் செய்கிறீர்கள், என்னை விமர்சனம் செய்கிறீர்கள். நான் சவாலா விடுறேன். இந்த கோவை மாவட்டம் உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்டாட்சி என்று எல்லா இடத்திலும் பேசி வருகிறீர்கள். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்களே ஒரு கூட்டத்தை போடுங்க, மேடையே போடுங்க, நீங்களும் பேசுங்க. உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை, கொண்டு வந்த திட்டத்தை நானே நேரா பேசுறேன். நானே நேரா பேசுறேன். எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நான் வர தயார். அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனைகளை நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சாதனையை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி எங்கள் மீது குற்றம் சுமத்தி, பொய்யான குற்றத்தை சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள். ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு மக்கள் விழிப்பான மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்கின்ற ஆற்றல் படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் பிரச்சாரம் எல்லாம் ஒன்று எடுபடாது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி
பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுதான். நாங்களா பயப்படுறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டல் கூட எவராய் கேட்டாலும் பயப்பட மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இந்தியாவில் எந்த கட்சியும் கண்டு பயப்படாத தொண்டன் நிர்வாகி அண்ணா திமுக. மடியிலே பயமில்லை, வழியிலே பயமில்லை, எவருக்கும் நாங்கள் அடிமை கிடையாது. உங்களை போல அடிமையாக நாங்கள் இருந்தது கிடையாது. வெளியிலே வேஷம், வெளியிலே வீரவசனம், உள்ளே சரண்டர் ஆகிறீங்க. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கோ பேக் மோடிங்கிறீங்க, கருப்பு பலன் விடுறீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு வெல்கம் மோடிங்கிறீங்க. வெல்கம் மோடி எத்தனை முறை அழைச்சிட்டு வந்தீங்க? அப்பனும் மகனும் ஒரு முறையா, இருமுறையா, 6 முறை தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் அழைச்சி வந்து அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை துவக்கின்ற ஏற்பாடை செஞ்சீங்களா இல்லையா? வெளியில எதுக்குற மாதிரி ஒரு தோட்டம், உள்ள பயம். நேரடியாக பிரதமரை பார்த்து சரணகதி. ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, திரு ஸ்டாலின் குடும்பம். நீங்க தான் திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்களா? பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்களா? அப்புறம் ஏன் போய் சரணகதி அடங்கி அவர்கிட்ட போய் கேட்டு மன்றாடி தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு எத்தனை திட்டத்தை துவக்கி வைக்கிறார்? செஸ் போட்டி துவக்கி வச்சாங்க, கேளோ விளையாட்டு துவக்கி வச்சிங்க, பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு சென்னைக்கு வரவழைச்சிங்க. இப்படி பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பல திட்டங்களை துவக்கிப்பதற்கு அழைத்து வந்தது திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின். நீங்களா திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்க? அண்ணா திமுக அப்படி அல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.